குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேங்காக் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் வந்துட்டோங்க. நமக்கு இன்னும் ஃப்ளைட் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 hours இருக்குது. அப்படியே போகலாங்க உள்ள. 4th ஃப்ளோருங்க டிபார்ச்சர், 2nd ஃப்ளோர் அரைவல்ஸு, 4th ஃப்ளோருக்கு போகணும் நம்ம. எவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஏர்போர்ட். அப்பா சரியான க்ரௌடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேங்காக் ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் ஹாலுக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா டிபார்ச்சர் ஹால். காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குது. அப்படியே காமிச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள், செம்ம பெருசுங்க. பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது ரோஸு. செம்ம பிஸியாக இருக்குது ஏர்போர்ட். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம கேரோ ஃப்ளைட் டிபார்ச்சர்ஸ்லாம் போர்டில் பாருங்கள், எத்தனை ஃப்ளைட்ஸ் கிளம்புது பாருங்கள். ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. 6 ஈவினிங் 5 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே பாருங்கள் எத்தனை ஃப்ளைட்ஸு. ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ளைட் கிளம்பிகிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. ஏர்போர்ட்லேயும் ட்ரெடிஷ்னல் இது வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. புத்தர் கோயில் இல்லாத இடமே கிடையாது. இது புத்தர் மாதிரி தெரியல, இது வேறு ஏதோ போல இருக்கு. கோல்டன் டெம்பிள் எல்லாமே கோல்டன் கலர் தான் இங்கே இருக்கிற. இதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஏதோ தேர் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. தாயில் தான் போட்டிருக்கு, அதனால் நமக்கு தெரியல என்னான்றது. க்யூ பாருங்கள் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். உள்ளே போகணும், 4-5 ரூபா வளைஞ்சி நிற்கிது. flyscoot.com ஃப்ளைஸ்கூட் தான் நம்மளுது. சிங்கப்பூர் இதோட பட்ஜெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைஸ்கூட். சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து திருச்சி அப்படியே. வெப் செக்இன் பண்ணாலுமே இங்கே க்யூவில் நின்று தாங்க போர்டிங் பாஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏர் ஏஷியாவெலாம் பரவாயில்ல. லாஸ்ட் டைம் நம்ம மலேசியா ட்ரிப் போனப்போ ஏர் ஏஷியாவிலலாம் வெப் செக்இன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டிலே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோனில் வச்சுட்டு அப்படியே காமிச்சிட்டு டைரெக்டாக போகலாம். இந்த போர்டிங் பாஸ் வாங்கிறதுக்கெல்லாம் இங்கே நிற்க தேவையில்லை. செக்இன் ப்ராசஸ், அப்புறம் ஸ்கேனிங், இமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. கேட்டுக்கு தான் போகணும் இனிமேல். இங்கே பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு. இது என்ன சாமி, என்ன நம்ம ஊர் சாமி இல்லைங்களா, இந்த ஊர் சாமி. இது 2 பக்கமும் பாருங்கள் அப்படியே பாம்பை வச்சு அந்த ஏதோ இதில் நம்ம இதில் இதை சொல்லுவாங்களே, இதை பாம்பை வச்சு கடையிறது. ஏதோ வரலாறு இருக்குது. நம்ம ஊர் வரலாறும் எதுவும் ஒத்து வரும் போல இருக்குது. தாய்லாந்து வரலாறும் சூப்பராக இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சாமி மேலே இருக்கு, கீழே அப்படியே 2 பக்கமும் பாம்பை வச்சு அந்த கடையிறது. அது என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டான இது வரல. அப்படியே ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். போட்டு மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. போட் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட் அருமையாக இருக்குதுங்க. பெரிய ஏர்போர்ட் இதானா. சரி அப்படியே போகலாம். நம்மளது பார்த்திங்கன்னா E5 கேட்டு. மினிமம் 14 minutes ஆகுமா இங்கேருந்து அப்படியே நடந்து போனால். 14 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது போய் கேட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் நடக்கணுங்க ஃபுல்லாக 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும். செம பெரிய ஏர்போர்ட். கலர் நல்லா இருக்கு. கலர் பாருங்கள் நல்லா இருக்குது. லைட் க்ரீன் கலர் அப்படியே ஷோரூமில். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஷோரூமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பர்ஃப்யூம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லேடிஸ் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குங்க.
நிறையா இருக்குது லேடிஸ் ஐட்டம். லோரல், பாரிஸ். எவ்வளோ பெரிய ஷோரூம் பார்த்தீங்களா? பர்ஃப்யூம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா லிக்கர் அண்ட் டொபாக்கோ நிறையா இருக்குது. இதெல்லாம் இது பிடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் பார்த்தீங்களா? இது 1.5 லிட்டரு 2 லிட்டரு இருக்கும் போல இருக்குது. 1800 பாட். இது 1300 பாட். மெகா பேக்லாம் இருக்குது பாரு. ட்ரிபிள் பேக்கு. இது மெகா பேக். ஒன்று எவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது. 9000 பாட்டுக்கெலாம் இருக்குது. இது 13,900 பாட். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா இது கணக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா பக்கம் வரும். மவுட்டாயா. நிறையா இருக்குங்க. ஆனால் நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால தான் இவ்வளோ வச்சுருக்காங்க. பாட்டில் ஷேப்லேயே இருக்குது. இந்த ஷேப் பாருங்கள். பாட்டில் ஷேப்லேயே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதுலேயே ஃபுல்லாக இருக்குது உள்ள. எவ்வளோ பேர் வாங்குறாங்க. அப்சல்யூட் 100. நேம்லாம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ட்ராவல் எடிஷன். 12,900 வாட். எல்லாமே 30,000 ருபீஸ் வரும் இதெல்லாம். நிறைய இருக்குங்க. நம்ம ஊர் பேர்லேயும் இருக்குது. பாம்பே சஃபேர் 2 × 1 லிட்டர். பாம்பே சஃபர் 1150 பாட் ஒரு பாட்டில். கிட்டத்தட்ட ஒரு 2400 ரூபா வரும். அங்கே பெரிய பாட்டில் டிசைன் டிஸ்பிளே. இங்கே ஒரு சின்ன பாட்டில் டிஸ்பிளே. அங்கே அதோட பெருசு. இது வேர்ல்ட் ஆஃப் வாட்சஸ், டைம் ஜோன் எல்லாம் வாட்ச் ஜோன் தான் இதெல்லாம். அந்த பக்கம் ரோலெக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ரோலெக்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ரோலெக்ஸ்னாவே அது தனி தான். ஸ்பெஷல் தாங்க ரோலெக்ஸு. ஆர்டினரியாக இருக்குது மாடல். ஆனாப்பா அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். கம்மியாக தான் வச்சுருக்காங்க ரோலெக்ஸ் உள்ள ஷோரூமில் மாடல்ஸ்லாம். ஜோனில் எல்லா வாட்ச் கம்பெனிஸும் இருக்குது. சீகோ, ஹாமில்டன், லூமினாக்ஸ், ஓரிஸ், மிடோ, ரேடோ, லாங்கேன்ஸ், இது எல்லாமே இருக்குங்க. இங்கே நிறையா கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. வாட்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் இதெல்லாம் செமையாக பார்ப்பாங்க. அவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே நிறையா கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாம். கிங் பவர் டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க இது. தாய்லாந்து மட்டும் இல்லை, எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். நம்ம கேட் E5 போகிறதுக்கு இன்னும் 9 மினிட்ஸ் ஆகுங்க. 4 மினிட்ஸ் தான் வந்துருக்குறோம். இன்னும் 9 மினிட்ஸ் போட்டிருக்குறாங்க. எல்லாமே டியூட்டி ஃப்ரீ ஷாப் தான் இதெல்லாம். இது நேம் பார்த்தீங்களா? சாய் ஜெய் தாய். இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம். இது மெமரிஸ் ஆஃப் தாய்லாந்து. சென்ட்ஸ் ஆஃப் தாய்லாந்து பர்ஃப்யூம்ஸ். இந்த பர்ஃப்யூம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் தான் எத்தனை ஷோரூம் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ வாங்குறாங்க லேடிஸு. அதனால தான் இத்தனை ஷோரூம் வருது. இல்லைன்னா இப்படி இத்தனை ஷோரூம் ஒரே இதே இவ்வளோ வச்சுருப்பாங்க. கேம்டன் ஃபுட் கம்பெனி.
நிறையா இருக்குது வெரைட்டிஸ். ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது சங்கு மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்சு பட்டர் க்ராசாண்ட் இல்லை ஃப்ரெஞ்ச் ஐட்டம். இங்கேயும் தாய் மசாஜ் இருக்குது. சென்சிட் தாய் மசாஜ். ஏர்போர்ட்டில் டைம் இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுறாங்க, மசாஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ட்ராகன் எக்ஸ்பிரஸ் இனிமேல் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான். முடிய போகுது, கேட் வர போகுது. டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் அதோட அவ்வளோதான் போல இருக்குது, முடிஞ்சு போச்சு. க்ளோரியா ஜீன்ஸ் காஃபி. ஒன் மினிட் காமட். எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான் இங்கெல்லாம். கேட் நம்மளுது வரப்போகுதுங்க. E1 கேட் இது. இந்த ஹால் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க ஹால். E2 தாங்க வந்திருக்கு. நம்ம கேட் E5 அப்படியே எஸ்கலேட்டரில் போக வேண்டியதான். மூவ் ஆகிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், ஃப்ளைட்லாம் நின்றுட்டுருக்கு. ஸ்கூட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நிற்கிதாங்க. அந்த பக்கம் தாய் ஏர்லைன்ஸ். E5 கேட் வந்துருச்சுங்க நம்மளுது. இங்கே தான். இங்கே என்ன கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா இது மட்டும் வச்சுருக்காங்க. மரம்லாம் உண்மையாக கிடையாது. பார்த்தா உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பனை மரம் மாதிரி இருக்குது, ஆனால் மரம் கிடையாது இது. கேட் E5ங்க இதுதான். ஃப்ளை ஸ்கூட் டு சிங்கப்பூர் TR605 ஃப்ளைட் நம்பர் 16:45. 4:45 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டு. நான் சிங்கப்பூர் போயிட்டு தான் திருச்சி போகிறாங்க. சிங்கப்பூரில் போய் 1 hour லே ஓவர். ஃப்ளைட் ஏற போகிறாங்க. நம்ம சீட்டு உள்ளே இருக்குது, உள்ளே போகணும். சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. மூவ் ஆகுதுங்க அப்படியே ஃப்ளைட். இப்போ தான் டேக் ஆஃப் ஆகுதுங்க. மழை ஏறிடுச்சு, அவ்வளோதான். சிங்கப்பூரில் தாங்க இருக்கோம். ஃப்ளைட் ஏற போகிறோம். திருச்சி ஃப்ளைட் பிடிக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் போடிக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டுருக்குறோம். உள்ளே போக போகிறாங்க. குட் ஈவினிங். பார்க்கலாம், உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறாங்க. சீட் ஆயாச்சுங்க திருச்சி ஃப்ளைட்டில். இன்னொரு 5 minutesல எடுத்துருவாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட் லேம்ப் மட்டும் எரியுது. டேக் ஆஃப் ரெடி ஆகல, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. டேக் ஆஃப் ரெடி ஆக போகுது. அவ்வளோதான், ஏறிடுச்சு மேலே. அப்புறம் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்கிது அந்த பக்கம்லாம். மேலே வந்துட்டாங்க அப்படியே. கீழே பாருங்க, ஃப்ளைட்ஸ்லாம் நீர் நின்றுட்டே இருக்காங்க. வந்தவொடனே அப்படியே கடல் வந்துருச்சு. நிறைய தீவு கூட்டம் தானே சிங்கப்பூர். கீழே பாருங்க எப்படி தெரியுது. திருச்சி ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிட்டேங்க. ரன்வேயில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே புதுசாக இப்போ திருச்சி ஏர்போர்ட் டெர்மினல் கட்டினாங்க பார்த்தீங்களா? அது பாருங்கள் தெரியுது. பயங்கரமாக இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க திருச்சியில். திருச்சி வந்தாச்சுங்க. இறங்க வேண்டியது தான் அப்படியே. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு இந்தியா. அவ்வளோதாங்க, நம்ம தாய்லாந்து ட்ரிப்பை சேஃபாக முடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க இந்தியா. திருச்சியில் வந்து இறங்கிட்டோம். தேங்க்யூ.